பாத்தியாடி பாத்தியா உலகமாக கேடியா இருக்காடி இவ. தையல் பிரியுமான்னு காதுல ரத்த வர அளவுக்கு கேள்வி கேட்டே இருப்பீங்களே. நம்மள ஏமாத்தி இருக்காடி இவ. குறை பேசுற வேலை வச்சுக்காத. ஆரஞ்சு. ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல குழலி நல்லா வெளுத்து வாங்குறாங்க. தங்கமயில உனக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்தந்தா இவ்வளவு போய் சொல்லிட்டு இந்த குடும்பத்தை நடத்திட்டு இருப்ப. எங்க அப்பா மான மரியாதைலாம் நீ கப்பல் ஏற்று வந்துட்டியா பாவி, நீ நல்லா இருப்பியா, நாசமா தான் போயிடுவ, எவ்வளவு பொய் பேசியிருக்க, என் தம்பி வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டியே, வார்த்தைக்காரியும் உங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா, இப்படி பண்ணிட்டீங்களே, எப்படி இந்த குடும்பம் நாங்கள் தம்பி பாவம் அவன் தலையெடுத்தே இப்படி ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சு தங்கமயில திட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம பாண்டியனை வேணா குழலி விட்டு எதுவும் பேசாதன்னு சொல்கிறாங்க. அப்பா நீ கம்முன்னு இருப்பா, எனக்கு எவ்வளோ மனசில் ஆதங்கம் இருக்குது தெரியுமா, என் வயிறு எரிதுப்பா, அதனால தான்ப்பா நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. பார்த்தா கோமதி என்னம்மா நடிச்சா இவ அப்படியே அப்பாவி போல் மூஞ்சி வச்சுட்டு என்னம்மா அத்தைன்னு பேசுவா, பாவி என் பையனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா அப்படின்னா ஜெல்மோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம செந்தில்ராஜ், கதிர், மீனா எல்லாம் வந்துடுறாங்க. இதை பார்த்த கோமதியும் பத்தியா கோமதி என்ன வேலை பண்ணியிருக்கா பத்தியா இந்த மயில் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கேள்விப்பட்டதை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் செந்தில் அவங்க அப்பா மேலே கோவப்பட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் தேவையில்லாமல் தராதாரம் தெரியாமல் இந்த பொண்ணை பற்றி விசாரிக்காமல் கட்டி வச்சிட்டார் அண்ணன் தலையில். இதனால தான் அண்ணனுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அப்பா மேலே கோவத்தை அப்படியே வெளிப்படுத்துறாரு. இதை கேட்ட கோமதி நிறுத்துறா, நீ சும்மா நியாயம் பேச வந்துட்டியா, எதுக்கு தேவையில்லாமல் உங்கள் அப்பா மேலே பற்றி பழி போடுற, அவரே பாவன் நூலாகி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்றாங்க. நூலாகி உட்காந்துட்டு இருக்கா, நீ வேற ஏன்டா இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. இல்லைம்மா எல்லாத்துக்கும் காரணம் சின்ன விஷயம்னா கூட இவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பேசுவார்ல, கடைசியில் எவ்வளோ பெரிய விஷயத்த இப்படி பண்ணிட்டாரு, இதனால் அண்ணாவோட வாழ்க்கை தானே போச்சு, இவர் சீராக விசாரிக்கணும்ல, இவர் மேலே தான் தப்பு, அதனால தான் நான் சொன்னேன்றாங்க. உடனே கதிர் அடக்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, நீங்கள் இதை பற்றி பேசி பிரயோஜனம்னா அப்பா கிட்ட வர நீங்கள் தேவையில்லாமல் முறைச்சிக்காதீங்கன்னா அப்பா என்ன பண்ணுவார் பாவம், அண்ணன் வாழ்க்கை தான் அப்படி போச்சு, நம்ம அதை பற்றி தான் யோசிக்கணும், அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு விடுங்கண்ணா, கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண வைக்கிறாரு. மீனவும் பேசாமல் இருங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் செந்தில் கேட்குறதா இல்லை. உடனே குழந்தை சொல்கிற தேவையில்ல, அப்பா பாவண்டா, அப்பாக்கிட்ட ஏன்டா சண்டை போடுற, எல்லாத்துக்கும் காரணம் இவ தானே மயில, இவக்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய நாளைக்கே நெருக்குன்னு கேளுங்கடான்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தங்கமயில் அவங்க அப்பா சீவி சிங்காரிச்சிட்டு பூ முடிச்சிக்கிட்டு வராங்க. ஒன்று திறமை என்ன மயில் என்னடி எல்லாம் கேட்குறாங்க. ஆமாம்மான்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவங்கள பேச ஆரம்பித்தோம். என்னங்க வீட்டில் மட்டும் மரியாதை இல்லாமல் இப்படி பேசுகிறீங்க, என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையேன்றாங்க. என்னது புரியலையா, எவ்வளோ நாடகாரியாக இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் திட்டுறாங்க. இவங்க புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சரவணுக்கு சமக்கம் தங்கமயில் அவங்க அப்பா அடிக்க போயிடுறாரு. உடனே எல்லாரும் வீட்டை தடுத்து நிறுத்துறாங்க. இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்தி எவ்வளோ பொய், உன் பொண்ணு படிக்கலை, உன் பொண்ணு ஏமாத்துக்காரி, காலேஜ் என்னோட வயசு மூத்தவன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் புட்டு வைக்கிறாங்க. இதை கேட்டு ரெண்டு பேருமே அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது குண்டோட கைலாசமா, நம்ம பொய் சொன்னலாம் மாட்டிக்கினாலே நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக நிற்கிறாங்க. இப்போ பாண்டியன் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல. அடுத்த வர எபிசோடில் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.